டுடே கிளாஸில் பிரின்சஸ் கட் ப்ளவுஸை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்காக மெஜர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் லென்த்து, ஷோல்டரு, செஸ்ட் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டு, அப்பர் செஸ்ட்டு, ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு, ஆர்ம் ஹோல் ரவுண்டு, ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, பாயிண்ட்டு, அபெக்ஸ் பாயிண்ட்டு, கப் சைஸு. இந்த மெஜர்மெண்ட்டு தான் தேவைப்படும். இதுதான் இப்போ லைனிங் எடுத்திருக்கேன், 1 மீட்டர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பீசஸ் எடுத்திருக்கேன் 1 மீட்டர். ஓகே, பல்லு பாட்டு, அதுக்கப்புறம் நார்மல் ப்ளவுஸ் பீஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். 38 சைஸு ப்ளவுஸு. ஓகே, இப்போ லைனிங்கு 2 ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ப்ளவுஸ் லென்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ளவுஸ் லென்த் எவ்வளோ இருக்குது அதை ப்ளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நான் கட் எட்ஜில் தான் இப்போ மார்க் பண்ண போகிறேன். ஸோ இது பேக் பார்ட்டு, ஸோ அதனால் கட் எட்ஜ் இருக்கிற இடத்துல மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி ஓப்பன் எட்ஜ் இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் லென்த்து ஒரு 1/2 இன்ச்சஸ்ஸு இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சஸ் விட்டுட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க, ஏன்னா அது ஹுக்ஸ்காஜா ஸ்டிச் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் ஷோல்டர் மார்க் பண்ணணும். ஷோல்டரு ஹை நெக்கு, பேக்கு, போட் நெக் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஷோல்டர் எவ்வளோ இருக்குது டிவைடட் பை 2 பண்ணி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 1/2 இன்ச்சஸ் விட்டுட்டு மார்க் பண்ணணும். ஷோல்டர் டிவைடட் பை 2 இந்த மாதிரி மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க கரெக்டாக. ஆர்ம் ஹோல் டவுனும் சேம் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் டிவைடட் பை 2. ஓகே, ஸோ ஆர்ம் ஹோல் டவுனு பண்ணுறதுக்காக செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 6 பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகே, ஷோல்டர் டவுனுக்காக. இப்போ செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சஸ் லூஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் 2.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸு மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸு, செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4, அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சஸ் லூஸ்க்காக, அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸு 2.5 இன்ச்சஸ். நெக்ஸ்ட்டு வேஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4 மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சஸ் லூஸ்க்காக மார்க் பண்ணி அதுக்கப்புறம் 2.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சு டாட்காக இந்த மாதிரி க்ராஸை மார்க் பண்ணிக்கோங்க. இது 1 இன்ச், இது 2.5 இன்ச். அதுக்கப்புறம் இந்த 1/2 இன்ச்சஸ் விட்டுட்டு ஒரு 4 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி டாட்டு 1/2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டாட் லென்த்து ஒரு 6 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது ஹை நெக்கு, அதனால் க்ராஸாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து ஒரு 4 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கோங்க டீப்பு. இந்த இடத்துல ஒரு 3.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி கர்வ் ஸ்கேல் வச்சுட்டு, ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சுட்டு இந்த மாதிரி போட் நெக்கு ட்ரா பண்ணிக்கோங்க. நீட்டாக இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல 1 இன்ச் கர்வு, ஆர்ம் ஹோல் கர்வு மார்க் பண்ணிக்கோங்க பேக் பார்ட்டுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பேக்கில் டீப்பு எவ்வளோ வேணும் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல 4 இன்ச்சஸ் ஒரு 3 இன்ச்சஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஃபுல் வேணும்னா ஃபுல்லும் வச்சுக்கலாம். இப்போ நார்மலாக 10 இன்ச் டீப் தான் போடுவாங்க. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல 10 இன்ச் வர்ற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் அந்த நெக் டீப்பிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. மிட் பாயிண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச்சஸ் விடத்தில் மார்க் பண்ணிக்கோங்க. இது பெரிய சைஸு, ஸோ அதனால் 2.5க்கு மார்க் பண்ணுறேன். நீங்கள் 2 இன்ச்சஸ் ஒரு 1.5 இன்ச்சஸ் வச்சா ஸ்மாலாக வரும் ஹோல் கர்வ். ஓகே, இவங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும், ஸோ அதனால் நான் 2.5 இன்ச்சஸில் மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி வச்சுட்டு கர்வ் ஷேப்பு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹேண்டில் வரும் கர்வ் ஷேப் நீட்டாக ட்ரா பண்ணுறதுக்கு சொன்னால் ஹேண்ட்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் கர்வ் லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க ஷேப்பு.
ஷார்ப்பு வராத மாதிரி ஜஸ்ட்டு கர்வ் லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணி ஆனதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா. இந்த மாதிரி பேக் பார்ட்டு வரும். ஓகே, நீங்கள் 1.5 இன்ச்சஸ் விடுத்து வச்சு நீங்கள் ட்ரா பண்ணால் நெக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்காக ஃபோல்ட் எட்ஜ் இருக்கணும். ஓகே, ஷோல்டரு டிவைடட் பை 2 மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் டவுன் டிவைடட் பை 2 அதுவும் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் எவ்வளோ இருக்குது சேம் ஆர்ம் ஹோல் டவுனும் அவ்வளோதான் இருக்கும். அதுக்கப்புறம் நெக் விட்த் 4 இன்ச்சஸ் சேம் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கீங்க, சேம் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நெக் டீப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ மார்க் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். சேம் அதே மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் நெக்கை ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது ப்ளவுஸோட லென்த்து ப்ளஸ் 1 இன்ச்சஸ் ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சஸ் லூஸு, அதுக்கப்புறம் 2.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸு மார்க் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 1/2 இன்ச்சஸ் லூஸ் ப்ளஸ் 2.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டாட் சைஸு 2.5 இன்ச்சஸ் அதுவும் மார்க் பண்ணிக்கோங்க. 38 சைஸ்னால் 2.5 இன்ச்சஸ் டாட் சைஸ் இருக்கும். 32 இருக்கிறவங்க 2 இன்ச்சஸ், 40 எபோவ் இருக்கிறவங்களுக்கு 3 இன்ச்சஸ். ஓகே, இப்போ 2.5 இன்ச்சஸ் தான் வரும். ஸோ அது மார்க் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது எல்லாமே. ஃப்ரண்ட் ஆர்மோல் கர்வ் 1/2 இன்ச்சஸ் கர்வ் மார்க் பண்ணணும். 1/2 இன்ச்சஸ் கர்வ் மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்டில். ஓகே, அதுக்கப்புறம் நெக்கு பாயிண்ட்டு எவ்வளோ இருக்குது அதை விட ஒரு 1/2 இன்ச்சஸ் ஆட் பண்ணி மார்க் பண்ணணும் எப்போவுமே. ஓகே, அதுக்கப்புறம் அப்பெக்ஸ் பாயிண்ட்டு எவ்வளோ இருக்கோ டிவைடட் பை 2 பண்ணிக்கோங்க. அப்பெக்ஸ் பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்ட் எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் பாயிண்ட்டு, கரெக்ட் பாயிண்ட்டு. இப்போது அந்த பாயிண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கோங்க. பாயிண்ட்டு அப்பெக்ஸ் பாயிண்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த இடத்துல கர்வாக ஸ்கேல் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கர்வ் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் பாயிண்ட்டு. இப்போ 2.5 இன்ச்சஸ் டாட் சைஸு. இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சஸ் மேலே மார்க் பண்ணி க்ராஸாக ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த டாட்டுக்கு இந்த மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் 2.5 இன்ச்சஸ் டாட் சைஸு அதுவும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கர்வ் இந்த மாதிரி வச்சுட்டு கர்வ் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து எவ்வளோ வருதோ லென்த்து, அந்த லென்த்து இந்த கர்வ் கிட்டேயும் வரணும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, 5 இன்ச்சஸ் இருந்தால் இந்த கர்வ் 5 இன்ச்சஸ் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அது எல்லாருக்குமே சேம் தான் இருக்கும் 1 இன்ச்சு. இந்த சைடில் இந்த மாதிரி கர்வை ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வர்றது எல்லாமே கட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு அதுக்கு இன்னொரு மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 1 இன்ச்சஸ்ஸு நெக்குக்குள்ளே வர்ற மாதிரி
ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கர்வ் பண்ணி ஜாயின் பண்ணி, உங்களுக்கு டீப்பு வேணும்னா நீங்கள் 4-5 இன்ச்சஸ் விட்த்தும் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நான் அவ்வளோ டீப்பு போட மாட்டோம். ஸோ அதனால் 4 இன்ச்சஸ் டீப்பு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பேக் டீப்பு ஃப்ரண்ட் டீப்பு வரும்போது உங்களுக்கு ஷோல்டரும் நெக் ரெடி ஷோல்டரும் கம்மியாக இருக்கும், ஸ்மாலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேணும்னாலும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த லைனும் கட் பண்ணிக்கோங்க, இந்த ஷேப்பும் கட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கும் கட் பண்ணி எடுக்கணும், தேவையில்லை. அதுக்கப்புறம் நெக் ஷேப்பும் கட் பண்ணிக்கோங்க நீட்டாக. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட் இப்படி இருக்கும். இந்த பேக் பார்ட்லேயும் 1 இன்ச் மேலே இப்படி மார்க் பண்ணி இந்த டாட் இருக்கு இல்லையா, அந்த டாட் கிட்ட க்ராஸாக லைன் போட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம 1 இன்ச்சஸ் கர்வ் கட் பண்ணுறதுனால பேக் பார்ட்டும் கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குது. ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் ஸ்லீவ்ஸு கட் பண்ணணும். ஸ்லீவ்ஸுக்காக ஃபேப்ரிக்கை 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணது ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த பார்ட்டு 1/2 இன்ச்சஸ் மேலே வர்ற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சு 4 பீசஸ் வேணும். இந்த மாதிரி வச்சு பின்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. இருக்குது. ஸோ பின் போட்டுட்டு ஸ்லீவ்ஸு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்லீவ் லென்த்து ப்ளஸ் 1 இன்ச்சஸ் ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வருது. ஸோ இந்த இடத்துல ஃபேப்ரிக் அவ்வளோ இல்லை. ஆர்ம் ஹோல் டவுன் மார்க் பண்ணிக்கோங்க. செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 10 எவ்வளோ வருதோ அதை ஆர்ம் ஹோல் டவுன் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எவ்வளோ இருக்குது பார்த்துட்டு இந்த க்ராஸ் லைனு அவ்வளோ வரணும். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் டிவைடட் பை 2 பண்ண எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸும் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் விட்டுட்டு மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே இன்னொரு மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இது ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்லீவ்ஸ் எல்லாமே மார்க் பண்ணுறது சேம் மெத்தடை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவ் ரவுண்ட் டிவைடட் பை 2, அதுக்கப்புறம் 2 இன்ச்சஸ் 2.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் அதுவும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி 1/2 இன்ச்சஸ் மேலே, இந்த இடத்துல 1/2 இன்ச்சஸ் கீழே இந்த மாதிரி மார்க் பண்ணி ஃபர்ஸ்ட்டு பேக் ஆர்ம் ஹோலுக்கு க்ராஸாக இந்த சீம் அலவன்ஸ் கிட்ட ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மிட் பாயிண்ட்லேருந்து கர்வ் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ஷேப்பு மார்க் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு மார்க் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணிக்கோங்க. பேக் ஆர்ம் ஹோல் கர்வை கட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. நீங்கள் ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் போதும். இப்போ ப்ளவுஸ் பீஸு அண்ட் பல்லு பீசஸ் இருக்குது. இந்த பல்லு பீஸ்லேருந்து இந்த லாவெண்டர் கலர் எடுத்துகிட்டு ஷோல்டர் கிட்ட பேட்ச் வைக்க போகிறேன். ஓகே, இப்போ ஷோல்டர் இருக்குது ஃப்ரண்ட் பார்ட்டோடது, அது இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த இடத்துல தான் பேட்ச் வேணும் இல்லையா, ஸோ அதனால் அது இப்படி வச்சு இது எப்படி இருக்குது அப்படி அவுட்லைனிங்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இந்த ஷேப்பு கிட்ட ஒரு 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி
மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்பு ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பார்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ்ஸு இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சஸ் இந்த மாதிரி வெளியே வர்ற மாதிரி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ மார்க் பண்ணால் அது ஃபோல்ட் எட்ஜுக்கு போயிடும் ஃபினிஷிங். இப்போ கட் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி கீழே நம்ம சீம் அலவன்ஸு மார்க் பண்ணணும். 2 பீஸு வந்துடுச்சு. இது ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலில் இப்படி ஜாயிண்ட் ஆகிடும். இப்படி வச்சு இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணி இந்த இடம் ஜஸ்ட் இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகும். ஸோ அதனால் பேட்சை இப்படி கட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாமே ஃபோல்ட் எட்ஜில் ஃப்ரண்ட் பார்ட்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டு ஃபோல்ட் எட்ஜ் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி வச்சு ரவுண்டாக ஸ்டிச் பண்ணால் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸு கட் பண்ணிட்டோம். இப்போது பேக் பார்ட்டும் பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் பார்ட்டும் ஜஸ்ட் பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸு 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்ஸ்க்காக 4 ஃபோல்ட் பண்ணி அதுக்கு மேலே ஸ்லீவ்ஸ் இப்படி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவே இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸு அதெல்லாமே இருந்தால் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் எட்ஜ் இருக்குது, அந்த ஃபோல்ட் எட்ஜும் கட் பண்ணி வேறு பீஸில் கொஞ்சம் பார்டர் இருக்குது. ஸோ அந்த பார்டர் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஜாயிண்டிங்கு இந்த இடத்துல ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இப்படி 4 பீசஸ் வேணும். 4 ஃபோல்டு வர்ற மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பல்லு பார்ட்டில் வந்த பார்டர். ஃபோர் பீஸ் கட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக. ஜாயின் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்லீவ் கட் பண்ணால் போதும். ஸ்லீவ்ஸு கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டுக்காக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இப்படி ஜஸ்ட் பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்துக்கோங்க சைடில் ஷேப்பு கரெக்டாக வர்றத மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதெல்லாமே எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஸ்லீவ்ஸு ஃபோல்டேஜ் இருக்குது இல்லையா, அது கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ்ஸு அதெல்லாமே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல 4 பீசஸ்ஸு இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக. பார்டர் கரெக்டாக இருக்கிற மாதிரி நீட்டாக வச்சு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஃப்ளாட் ஸ்டிச் போடணும். சேம் 4 பீசஸ் அதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளாட் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இன்னொரு சைட்லேயும் ஸ்லீவ்ஸு சேம் இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க.
இப்போது லைனிங்லேயும் மிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க 4 பீசஸ் வர்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஷேப் இப்படி வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இப்படி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஃப்ளாட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இன்னொரு சைட்லேயும் இப்படி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஓப்பன் பண்ணி ஃப்ளாட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பீஸும் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி இந்த சைடில் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 4 பீசஸ்ஸு ஜாயிண்டிங் நீட்டாக ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஃப்ளாட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃப்ளாட் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸு மெயின் ஃபேப்ரிக் மேலே இப்படி வச்சு ராங் சைடு மேலே வரணும் லைனிங்கோடது. ஓகே, அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சஸ்ஸு கீழே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1/2 இன்ச்சஸ்ஸு ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஃப்ளாட் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. ஃப்ளாட் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இப்படி ரிவர்ஸ் பண்ணி ஃபுல் பாக்ஸ் மாதிரி லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக்கு அட்டாச் பண்ணிக்கோங்க. சேமு இன்னொரு ஸ்லீவும் இதே மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஆர்மோல் கர்வு பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு பார்ட்டு ராங் சைடில் வச்சுட்டு லைனிங்கை அட்டாச் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கோங்க. ரிங்கிள்ஸ் வராத மாதிரி நீட்டாக அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் இதே மாதிரி பேக் பார்ட்டும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த கர்வ் மட்டும் இந்த ஆப்போசிட்டில் வர்ற மாதிரி இப்படி வச்சுட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே. பேக் பார்ட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டோடதும் பேக் பார்ட்டோடது எல்லாமே கட் பண்ணி ஆயிடுச்சு. இப்போது டாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டு பிரின்சஸ் கட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த பேட்ச் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேட்சை இப்படி ஜாயின் பண்ணணும்.
ஃபர்ஸ்ட்டு இந்த ஷேப் எப்படி இருக்குது அப்படியே வச்சு ரவுண்டாக ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடம் வரைக்கும் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் இந்த இடம் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி அந்த ஷேப் கர்வ் ஷேப் எங்கே வருதோ அந்த ஷேப்புக்கிட்ட இந்த மாதிரி கர்வ் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் பாக்ஸ் மாதிரி பேட்சை அட்டாச் பண்ணிக்கோங்க. சேம் இன்னொரு சைட்லேயும் சேம் இதே மாதிரி பேட்சை அட்டாச் பண்ணணும். இதே மாதிரி வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கீழே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை ரிவர்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பேக் சைடில். இப்படி ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் பிரின்சஸ் கட்டை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி நெக் பார்ட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி கேன்வாஸ் மேலே வச்சுட்டு இப்படி ஷேப்பு கொஞ்சம் பெருசாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட் இப்படி வச்சுட்டு இந்த ஷேப் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி ஷேப்பு ட்ரா பண்ணிக்கோங்க. இப்படி நெக்கு எப்படி இருக்கோ அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இப்படி பாக்ஸ் பண்ணி 1.5 inches வர்ற மாதிரி இந்த மாதிரி ஷேப்பு ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1.5 inches இருக்கணும். அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க கேன்வாஸை, பேப்பர் கேன்வாஸு. அதுக்கப்புறம் இப்படி வச்சு அந்த நெக் ஷேப் எப்படி இருக்கோ அப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. மேலே ஒரு 1/2 inches அதிகமாகவே எடுத்துக்கோங்க. பட் ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரண்ட் மிட்டில் இருந்தே ஸ்டிச் பண்ணணும். அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது லாஸ்ட்டுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே. இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஷேப் இப்படி இருக்கும். இந்த பீஸு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற நெக்கு ரவுண்டு மிடலில் இருக்கிற பார்ட்டு கட் பண்ணிக்கோங்க, பேக் பார்ட்டோடது. அதுக்கப்புறம் மிட் கட் பண்ணிக்கோங்க. ஸோ பேக் ஓப்பன் இல்லையா, ஸோ அதனால் மிட் கட் பண்ணிக்கோங்க. ஷைனிங் இருக்கிற இடத்துல மேலே வர்ற மாதிரி வைக்கணும். அதுக்கு மேலே இப்படி மெயின் ஃபேப்ரிக் லைனிங்காவது இருக்கட்டும், உங்கள் கிட்ட இருக்கிற இந்த ஃபேப்ரிக் இருக்கட்டும், சேம் அதே மாதிரி மேலே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஐரன் பண்ணால் ஸ்டிக்கு நீட்டாக இருக்கும். 2 pieces கட் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு லோ ஹீட்டில் ஐரன் பண்ணி ஸ்டிக் பண்ணி ஆனதுக்கப்புறம் ரிவர்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாதிரி ஹீட்டில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா வரும், இல்லைன்னா ரிங்கிள்ஸ் வரும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. லோ ஹீட்லேயே ஸ்டிக் ஆகிற மாதிரி ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க ஐரன் பண்ணி. இப்படி ஐரன் பண்ணி ஸ்டிக் பண்ணி ஆனதுக்கப்புறம் ரிவர்ஸ் போட்டுட்டு ஒரு வாட்டி ஐரன் பண்ணிக்கோங்க.
ஒரு வேளை ஸ்டிக் ஆகலைன்னு சொன்னால். இப்போ இதுக்கு மேலே ஸ்டிச் போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சஸ் வர்ற மாதிரி இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே நீட்டாக இந்த மாதிரி ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஷேப்பு. எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் மெத்தடில் ஃப்ரண்ட் பார்ட்டு பண்ண மாதிரியே பேக் பார்ட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த சைடில் 1/2 இன்ச்சஸ் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எட்ஜில் இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணி நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டும் சேம் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச்சஸ் இப்படி இருக்கும். சேம் பேக் பார்ட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு கட் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நீட்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் இன்னொரு பார்ட்டும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்கு கிட்ட இப்படி வச்சு பின்ஸ் போட்டுட்டு 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீட்டாக இப்படி வச்சு பென்னில் ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சஸ்ஸு ஷார்ப்பாக வர்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணால் உங்களுக்கு நீட்டாக ஷேப்பு கரெக்டாக வரும். இப்படி ட்ரா பண்ணி ஆனதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் க்ராஸ் கட் பண்ணிக்கோங்க. இந்த ஷார்ப் எட்ஜு இருக்கிற இடத்துல, கர்வ் இருக்கிற இடத்துல எல்லாமே க்ராஸ் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணி இப்படி வச்சு நீட்டாக ஐரன் பண்ணிக்கோங்க.
நீங்கள் வேணும்னா பைப்பிங் வச்சும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன்ல பைப்பிங் வைக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு நான் பைப்பிங் வைக்கிறது இல்லை. ஸோ நீங்கள் வேணும்னா பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட்டும் சேம் அதே மாதிரி வச்சு நீட்டாக 1/2 இன்ச்சஸ் ட்ரா பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரா பண்ணி அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஷேப்பு ரவுண்ட் ஷேப்பு வர்ற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கர்வ் கிட்ட ஸ்லோவாக ரவுண்டாக ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் க்ராஸ் கட்டிங் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக க்ராஸ் கட்டிங் பண்ணிக்கோங்க. க்ராஸ் கட்டிங் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸ் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஐரன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்குதா இந்த இடத்துல இப்படி கட் பண்ணிக்கோங்க. நீட்டாக இந்த ஷேப் இதே மாதிரி இப்படி வச்சு ஒரு ஐரன் பண்ணால் ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மேலே கட் பண்ணி எடுத்துக்கோங்க பீஸு. இப்போ இந்த மேலே ஐரன் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டு 2 சைடும் சேம் இதே மாதிரி ரிவர்ஸ் பண்ணி ஆனதுக்கப்புறம் டபுள் பட்டி சிங்கிள் பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணணும். பேக் பட்டி, ஹுக்ஸ் பட்டி, காஜா பட்டி. அதுக்கப்புறம் டாட்டு மார்க் பண்ணிக்கோங்க. 2 சைடில் டாக்கு ஸ்டிச் பண்ணணும். டாட்டு ஃபர்ஸ்டே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது. பேக் பார்ட்டில் டாட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த சைட்லேயும் சேம் இதே மாதிரி டாட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மேலே ஸ்மாலாக ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் கீழே 1/2 இன்ச்சஸ் வர மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஐரன் பண்ணிக்கோங்க நீட்டாக. இப்போ பிரின்சஸ் கட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சஸ் வர்ற மாதிரி நீட்டாக இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நாட் போட்டுட்டு கரெக்டாக 1/2 இன்ச்சஸ் வர்ற மாதிரி வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். சேம் இன்னொரு பீஸும் சேம் அதே மாதிரி இப்படி வச்சு 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட்டும் நீட்டாக 1/2 இன்ச்சஸ் வர மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக வந்தாலும் அதை ரிமூவ் பண்ணி ஸ்டிச்சஸ்ஸு மறுபடியும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 0.2 இன்ச்சஸ் அந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் அதை விட அதிகமாக வந்தால் மறுபடியும் ரிமூவ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
2 பார்ட்டு இந்த மாதிரி அட்டாச் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஷோல்டரு அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சு இது இப்படி ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் பார்ட்டோடது எக்ஸ்ட்ரா இருக்குதா அதெல்லாமே நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்லேயும் எக்ஸ்ட்ரா இருந்தால் அது கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இப்படி வச்சு ஃப்ரண்ட் பார்ட்டோடது இப்படி இதுக்கு மேலே இப்படி ஃபோல்ட் பண்ணி 1/2 இன்ச்சஸை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சஸ் வர்ற மாதிரி நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணி ரிவர்ஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த இடத்துல ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே ஓவர்லாக்கிங் பண்ணிக்கோங்க. சைடு ஷோல்டரு எல்லாமே இப்படி வச்சு ஷோல்டரு எக்ஸ்ட்ரா இருந்த எல்லாமே நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் இப்படி வச்சு ஷோல்டரு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃப்ரண்ட் நெக் கேன்வாஸை ரிவர்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சை ஸ்டிச் பண்ணி ஓப்பன் பண்ணால் இந்த இடத்துல நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் ஆர்ம்ஹோல் கர்வ் ஃப்ரண்ட்டில் வர்ற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸ்லீவ்ஸு மிட்லேருந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இப்படி வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1/2 இன்ச்சை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு நீட்டாக கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க 1/2 இன்ச்சஸ். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணியிருந்தோம்ல ஸ்லீவோடது, ஸோ அது எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி வச்சு இப்போ ஜாயிண்டிங் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஸோ அது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க சேம் ஸ்லீவ் சைஸுக்கு. இப்போது அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுட்டு 2 சைடில் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போது இன்னொரு சைட்லேயும் ஸ்லீவ்ஸும் சேம் இதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. சேம் மிடில் இருந்தே ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்லீவு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்த ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஹுக்ஸ் பட்டி காஜா பட்டி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஹுக்ஸ் பட்டிக்கு நம்ம 3 இன்ச்சஸ் விடத்தில் ஃபேப்ரிக் எடுப்போம். காஜா பட்டிக்கு 3.5 இன்ச்சஸ் வர மாதிரி ஃபேப்ரிக் எடுப்போம். இப்போ ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மேலே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. லென்த்து உங்கள் ஹுக்ஸ் பட்டி எவ்வளோ இருக்குது லென்த்து, அதை விட ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கீழே இப்படி வச்சுட்டு இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது காஜா பட்டி. கீழே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் இருந்தால் கட் பண்ணி அதுக்கு மேலே இப்படி வச்சுட்டு பாக்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் அதெல்லாமே நீட்டாக கட் பண்ணி இந்த எட்ஜ்லேயும் இன்னொரு ஸ்டிச் வர்ற மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க.
காஜா பட்டிக்கு 2 சைட்லேயும் ஸ்டிச்சு வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி. அதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் 0.2 இன்ச்சஸ்க்கு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம காஜா ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஹுக்ஸ் பட்டி மேலே வச்சு ரிவர்ஸ் திருப்பி ஸ்டிச் பண்ணணும். 3 இன்ச்சஸ் விடத்தில் ஃபேப்ரிக் எடுத்து 2 ஃபோல்ட் பண்ணி மேலே ஃபினிஷிங் இருக்குது. ஸோ அதனால் மேலே ஃபோல்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் மேலே இப்படி வச்சு மெயின் ஃபேப்ரிக் மேலே இப்படி வச்சு 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி 2 ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் பண்ணணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஹுக்ஸ் பட்டி காஜா பட்டி இப்படி வரும். இப்போ லைனிங் பீஸ் எடுத்துக்கோங்க. 3 இன்ச்சஸ் விடத்தில் லைனிங் பீஸ் எடுத்துகிட்டு 2 ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல 1/2 இன்ச்சஸ் வர்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டில் ஹெம்மிங்காக ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டுக்கும் சேம் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1/2 இன்ச்சை ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஃப்ளாட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பேக் பார்ட்லேயும் சேம் இதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி ஃப்ளாட் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஹெம்மிங் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ பெருசாக வேணும் சொன்னால் இவ்வளோ பெருசாக வச்சுட்டும் நீங்கள் ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 2 ஃபோல்ட் பண்ணியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு சைடில் இப்படி ஸ்டிச் பண்ணால் உங்களுக்கு சைட் ஜாயிண்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இன்னொரு மெத்தடு எப்படின்னா இப்படி 2 ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்படி அது காமிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இன்னொரு மெத்தடு இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சஸ். இப்படி ஜஸ்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. அப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு பட்டி. இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சேம் பேக் பார்ட்டும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி இப்படி வச்சு ஹெம்மிங் பண்ணணும். நீட்டாக ஐரன் பண்ணி ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பார்ட்லேயும் சேம் இதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கு நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் இதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சஸ் இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஃப்ளாட் ஸ்டிச் போட்டுட்டதுக்கப்புறம் இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல சைடில் ஜஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டு
கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்ததுக்கப்புறம் 1/2 இன்ச்சை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கணும். இப்படி கரெக்டாக இப்படி வச்சு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இன்னொரு சைட்லேயும் கரெக்டாக 1/2 இன்ச்சஸ் வர மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டுக்கு எல்லாமே ஓவர்லாக்கிங் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் மெஜர்மெண்ட் எடுத்துகிட்டு ஸ்லீவ் ரவுண்டு டிவைடட் பை 2 பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் ரவுண்டு டிவைடட் பை 2 பண்ணி எவ்வளோ வருதோ ஆன்சர் அதை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டு ஜாயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு சைடையும் சேம் ஸ்லீவ் ரவுண்ட் டிவைடட் பை 2, ஆர்ம் ஹோல் டிவைடட் பை 2 எவ்வளோ வருதோ அது மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஜாயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஜாயின் பண்ணி ஆனதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்டு, உங்கள் வேஸ்ட் ரவுண்டு எவ்வளோ இருக்குது அது இந்த இடத்துல செக் பண்ணிக்கோங்க எங்கே வருதோ. இங்கே வருது. ஸோ இவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அது எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்துட்டு அதை டிவைடட் பை 4 பண்ணிக்கோங்க. 4 பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சிலேருந்து ஸ்டிச்சு பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சு விட்டுட்டு அதுக்குள்ளே இப்படி வச்சு மார்க் பண்ணணும். இன்னொரு சைட்லேயும் சேம் அதே மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்டு ஆர்ம் ஹோல் பாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் பண்ணணும். இப்படி இன்னொரு சைட்லையும் சேம் அதே மாதிரி வச்சு ஜாயின் பண்ணி அதுக்கு மேலே ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே இப்படி வர்ற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு பின் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீட்டாக வர்ற மாதிரி இப்படி வச்சு நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹெம்மிங்கு, ஹுக்ஸு, காஜா எல்லாமே நீங்களே போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஹுக்ஸ் காஜா எல்லாமே போடுறதுக்கு. எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி அதுக்கப்புறம் ஓவர்லாக்கிங் பண்ணிக்கோங்க. ஃபினிஷிங் எல்லாமே நீட்டாக ஓவர்லாக்கிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாமே பண்ணும்போது வீடியோ லென்த் அதிகமாகிடும். ஸோ அதனால் ஆல்ரெடி பண்ணது உங்களுக்கு ஸ்கிப் பண்ணுறேன். இந்த மாதிரி நீட்டாக இப்படி வச்சு ஃபோல்ட் பண்ணி எந்த இடம் கொஞ்சம் கம்மியாக இருக்கோ அந்த இடம் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது சொன்னால் அது கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனல் லுக் இப்படி இருக்கும். ஹெம்மிங்கு எல்லாமே நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பேக்கில் ஹுக்கு வைக்கணும், இந்த பார்ட்டில் ஹுக்கு வைக்கணும். ஓகே, இந்த இடத்துல ஹுக் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் 4 ஹுக்ஸ் வச்சுக்கோங்க. ஹெம்மிங் போட்டுக்கோங்க. ஓகே, இதுதான் ஃபைனல் லுக்கு. நீங்கள் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும். இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணி இதுதான் ஃபைனல் லுக்கு.